நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் வித் பீட்ஸு. ஸோ பீட்ஸை வச்சு நம்ம பேக் ஸ்டிச்சில் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். நம்ம ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் எடுத்துப்போம், ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க செயின் ஸ்டிச்சு சென்டரில் எடுத்துகிட்டு கொண்டு வருவோம். ஸோ இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறோம். பீட் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் அதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பீடை இப்படி நீடில்குள்ளே விட்டுட்டு லைட்டாக இப்படி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுரும். அகெயின் நான் சொல்கிறேன், பீடை என்ன பண்ணுறோன்னா லைட்டாக அப்படி உள்ளே விட்டுட்டு இந்த விரலால் இப்படி தேய்ச்சி விட்டுரும். அடுத்த பீடை அதே மாதிரியே உள்ளே விட்டுட்டு தேய்ச்சி விட்டுரும். அகெயின் பீடை உள்ளே விட்டுட்டு தேய்ச்சி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பீடை வந்து இந்த மாதிரி ஊசியில் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒவ்வொரு பீடாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் ஒரு பீட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த நீடிலோட எண்டில் வந்து இந்த த்ரெட்டை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பீட்ஸை உள்ளே விடுவோம். உள்ளே விட்டுட்டு இப்படி பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கணும். குட்டி ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து இந்த இது பீடு நகராமல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இங்கே மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டரில் கொண்டு வந்து அகெயின் பீடை லோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பீடை இப்படி லோட்